ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பார்பிக்யூ ஈவினிங். அதாவது எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க பார்பிக்யூ பண்ணணும் வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக மொட்டை மாடியில் நாங்கள் பண்ண பார்பிக்யூ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்களும் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் மேரினேட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக. அது மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு, இப்போ கரம் மசாலா அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா தனியா பவுடர் அது ஒரு டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் இது தந்தூரி மசாலா, இந்த பவுட்ரு ஒரு 4 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு, தயிர் 1 கப் தயிர், கெட்டியான தயிர் போட்டு, லெமன் 1.5 லெமன் பிழிஞ்சு விட்டு, இதுக்கு தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இந்த தயிர், லெமன், அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி, அதாவது ஒரு கைப்பிடி போல் முந்திரி அரைச்சி, அந்த முந்திரி பேஸ்ட்டு தண்ணி விட்டு அரைச்சி அந்த முந்திரி பேஸ்ட்டு சேர்த்து, அது கூட அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் கலந்து விட்டுறணும். நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதை நல்லா கலந்து விட்டுறணும். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் ஆள் கொஞ்சம் கிண்டுறாங்க, விளையாட்டாக இருக்குது. எல்லாமே ஆள் கொஞ்சம் கிளறி விடுறாங்க. ஏன்னா நேற்று எல்லாம் லீவாக இருந்தது, இண்டிபெண்டன்ஸ் டே லீவு. அதனால் நேற்று மழையும் இல்லை, அதனால் மொட்டை மாடியில் வச்சு செய்யலான்ட்டு ரெடி பண்ணியாச்சு. நல்லா பேஸ்ட்டாக இது எடுத்து வச்சாச்சு. இப்போது இது 1 கிலோ என்னென்னா போன்லெஸ் சிக்கன். இதில் இந்த பேஸ்ட் எடுத்து தேவையான அளவு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் போட்டாச்சு. இந்த மசாலா போட்டு, இது கூட என்ன போட்டிருக்காங்க இதுனா ஃப்ரெஷ் க்ரீம், அதையும் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். தேவையான எல்லாமே போட்டிருக்கோம், அதனால் இந்த பேஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணால் போதும். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனில், அதாவது ரெண்டு கோழி வாங்கிட்டு இதில் போன்லெஸ் மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. அதை சூப் வச்சாச்சு. இதை அப்படி மேரினேட் பண்ணி அப்படி வச்சிடலாம். இது நல்லா கலந்து விட்டுறணும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக க்ரீம் கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. இது ரெடி பண்ணுறது யார் அப்படின்னா என்னோடய சன் விஜய். இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இது 1.5 கிலோ ப்ரான், ஏரா 1.5 கிலோ வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தமாக இருக்குது. அது கூட இந்த கலந்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்து அதையும் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதுவும் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அந்த மசாலா போட்டு, பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அதையும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் லெமன் பிழிஞ்சுக்கணுனாலும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது நாங்கள் காலையில் பண்ணிவிட்டு ஒரு 5-6 மணி நேரம் அப்படி நல்லா ஊறிச்சு. அப்படி ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா உள்ள வரைக்கும். அதுக்கு அடுத்தது இது 3 கவர் மஷ்ரூம். இதையும் நல்லா கழுவி வச்சுருக்கு. இது கூட கொஞ்சம் இந்த பேஸ்ட்டும் போட்டு, நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவும் போட்டு, அது கூட கொஞ்சம் புதினா அரைச்சி வச்சுருக்கிறது அதையும் போட்டு, கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் முந்திரி விட்டு, நல்லா தேவையான அளவு உப்பும் போட்டு, பத்தலைன்னா எல்லாத்தையும் அதையும் தனியாக கலந்து வச்சுக்கலாம். இது 3 கவர். நல்ல இதெல்லாம் கட் பண்ணவே இல்லை, அப்படியே முழுசாகவே நல்லா கலந்து வச்சாச்சு. அதுக்கடுத்தது இது பன்னீர் 2 பேக்கெட், அதையும் நல்லா பெருசாக கட் பண்ணி இருக்கிற மசாலாவில் கலந்தாச்சு. இது எல்லாத்துக்குமே நம்ம கலந்து வச்சுருந்த மசாலா சரியாக இருக்குது. இதில் க்யூபாக வெட்டின இந்த ஆனியன் வெங்காயத்தை போட்டு, கூடவே
இந்த கேப்சிகமும் போட்டுடலாம், கொடமிளகா அதையும் போட்டு நல்லா கலந்துடலாம். இதுக்கு இந்த வெங்காயத்துக்கும் இந்த கொடமிளகாக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு லெமனும் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாம் டேஸ்ட் தான் கொடுக்கும். எல்லாத்தையும் கலந்து வச்சிடலாம். இதை வந்து அப்படியே பூ போல் கலந்து வச்சிடலாம். போட்டு நசுக்கக்கூடாது, பன்னீர் அப்புறம் உடஞ்சி போயிடும். இப்போ எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது மயோனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 முட்டை. இது வந்து இந்த மிக்ஸி ஜாரில் பத்துமோ என்னமோ அப்படிங்கிறதுக்காக முதல்ல 2 போட்டாங்க. இதுக்கு சர்க்கரை கொஞ்சம் 1 டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு போட்டாச்சு. அப்புறம் இன்னொரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிட்டாங்க. உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டாச்சு. போட்டுட்டு வேறு என்ன போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் போட்டு மூடி நல்லா மிக்சியில் ஒரு அரை அடிச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ வந்து இது வந்து புதுசு. இந்த மிக்சர் ஜார் வந்து புதுசு. இதில் வந்து இந்த மோடில் வச்சு அரைச்சிக்கணும். அரைச்சி பார்த்தா நல்ல மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வாசனை இல்லாமல் இருக்க ஆயில், கடலெண்ணெய், நல்லெண்ணெய்லாம் வேண்டாம். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இருக்காது. இந்த ஆயிலை ஊற்றி இதை அரைச்சிக்கலாம். அப்போ தான் அது வந்து நல்லா கெட்டி ஆகும். ஆயில் ஊற்றி அரைச்சா எப்படி கெட்டி ஆகும்னு பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், அரைச்சி பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் வரும். பல்ஸ் மோடில் வச்சு அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஒரு அரை பேக்கெட் எடுத்து வச்சுருக்கான். அதில் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ திருப்பியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜார் பிடிக்குமோ என்னமோன்னு தான் 2 முட்டை மட்டும் போட்டது. சரி, அது பத்துச்சு அப்படிங்கிறதுனால 3 முட்டையும் போட்டு இப்போ வந்து மயோனைஸ் ரெடி பண்ணுறாங்க. இதையும் இது மாதிரி தான் பல்ஸ் மோடில் பண்ணி இப்படி அரைச்சி எடுத்து பார்த்தா கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்மளுக்கு இன்னும் கூட திக்காக வரணும். அதனால் இன்னும் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அரைக்க அது திக்னஸ் வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து எண்ணெய்லாம் போட்டிருக்கோம், பெப்பர் போட்டிருக்கோம், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா பூண்டு போட்டிருக்கோம். இதோட லெமனும் பிழிஞ்சிருக்கிறதுனால நல்லா டேஸ்ட் நல்லா இருந்தது, யம்மியாக இருந்தது தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்ப்பீங்கள்ல, பாருங்கள். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதுவும் பல்ஸ் மோடில் தான் அரைச்சி எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணுமா அப்படின்னு பார்ப்போம். பரவாயில்ல, திக்னஸ் இருக்குது. இன்னும் கூட அரைச்சி ஊற்றினா இன்னும் திக்னஸ் வரும். சரி, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விடலை. இன்னும் கொஞ்சமும் எண்ணெய் ஊற்றி இன்னும் திக்காக. அப்போ பாருங்கள் எவ்வளோ எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் தான் மிச்சம் இருக்குது. ஒரு கவர் எடுத்ததில், அதாவது 1/2 கிலோ கவர் எடுத்ததில் கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. ஆக எல்லாத்தையும் ஊற்றி அரைச்சாச்சு. இப்போ எடுத்து பார்க்கும்போது இதுவும் பல்ஸ் மோடில் தான் அப்படி வச்சு அரைச்சி பார்க்கும்போது இது கரெக்டான பக்குவத்துக்கு இருந்துச்சு. சரி, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா திக்காக இருக்குது, தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் இந்த எண்ணெயும் ஊற்றிருந்தால் இன்னும் திக்காக இருந்திருக்கும். சரி, ஏற்கனவே வேறு கொஞ்சம் மயோனைஸ் பண்ணி வச்சாச்சு. சரி, போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ மின்ட் சட்னியும் ரெடி, க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மொட்டை மாடிக்கு போகலாம். இதுதான் புதுசாக வாங்கின க்ரில் பாக்ஸ். இதில் வந்து கறி போட்டு இது பத்துறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. எங்கே மழை வந்துருமோன்னு பார்த்தா இன்றைக்கி மழை வரலை. இப்போ பாருங்கள், இந்த கறியெலாம், அந்த லீக்கோ கறியெலாம் போட்டு நல்லா தலைன்னு நல்லா பற்றி நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சதெல்லாம் மேலே கொண்டு போயாச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் வந்து ஜரூராக வேலை நடக்குது. ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை பண்ணுறாங்க. இந்த ஸ்டிக்கில் எல்லாமே மாட்டி எடுத்து வச்சாச்சு. எறா ஒரு பக்கம் இருக்குது, மஷ்ரூம் ஒரு பக்கம் இருக்குது, பன்னீர் ஒரு பக்கம் ரெடி ஆகிருக்கு. நல்லா தலைன்னு கங்கு ரெடி ஆனதுக்கப்புறமா எல்லாமே குச்சியில் ஒன்று ஒன்றா குத்தி சிக்கன் பீசஸ்லாம் எடுத்து வச்சதை ஒன்று அந்த ஸ்டிக்கில் வச்சு எடுத்து இந்த க்ரில் பாக்ஸில் வச்சிடலாம்.
இந்த தீ பிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆச்சு. அது வந்து அப்படியே நல்லா பிடிச்சி எல்லாம் ஒன்று போல் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்போ பாருங்கள் எல்லாம் வச்சாச்சு. எத்தனை ஸ்டிக் இருக்குது? 2, 4, 8 இருக்குது. 8 ஸ்டிக்ஸ் இருக்குது. இதில் வந்து சிக்கன்லாம் வச்சு அது பாட்டுக்கு இருக்குது. சரி உள்ளே வந்து கொஞ்சம் வீசி விட்டால் காற்று நல்லா கொஞ்சம் நல்லா வரும்னு சொல்லிவிட்டு நல்லா வீசி விடுறாங்க. நல்லா நல்ல ஹீட்டு தெரியுது நல்லா. அப்படி கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். பாருங்கள் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயை வந்து ப்ரெஷ்ஷில் வச்சு அப்படியே மேலே அப்போ வறண்டு போகாமல் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக மேலே கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா அப்படியே தடவி விட்டுட்டு அதை திருப்பி வைக்கலாம். ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து வெந்ததுக்கப்புறமா அப்படி திருப்பி போடலாம். அப்படியே அந்த ஸ்மோக் அப்படியே இந்த புகையில் அதை வேகும்போது நல்லா அந்த ஃப்ளேவரும் நல்லா போட்டிருக்க மசாலா அப்படி கும்முன்னு இருக்குது. நல்லா நல்லா டேஸ்டியான மசாலா. இது வந்து என்னோடய சன்னோட கைப்பக்குவம். எப்பயுமே அது வந்து ரொம்ப ஹோட்டல்லாம் நிற்க முடியாது பக்கத்தில், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். அது மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். அது மாதிரி மசாலா கலந்து கொடுத்தது என்னோடய சன்னு தான். இப்போ பாருங்கள் அவ்வளோ நல்லா அந்த ஸ்மோக்கியாக நல்லா அதில் நல்லா வேகுது. இப்போ வெந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தீ கூட வருது பாருங்கள். அப்படி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் சுற்றி ஒரு படையே இருக்குது. எல்லோரும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காத்துட்ருக்க மாதிரி இருக்குது குட்டீஸ்லாம். இப்போயும் இந்த திருப்பி விட்டதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து இந்த ப்ரெஷ்ஷில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. ஆஹா பார்த்திங்களா நல்லா கங்கு எப்படி ஆடாடா எரிய ஆரம்பிச்சிருச்சு. எரிய வேண்டாம், அதனால் கொஞ்சம் இது பண்ணியாச்சு. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இது ரொம்ப நல்லா மேரினேட் ஆயிடுச்சுல, அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். நல்ல ஊறிருக்கு. அதனால் நம்ம சாப்பிடும்போது பார்த்தா நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ எடுத்தாச்சு. எடுத்ததை வந்து அப்படி ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். எடுத்தாச்சு பார்த்திங்களா, நல்லா வெந்திருக்கு. குத்தி பார்த்தா பாருங்கள் நல்லா அழகாக வெந்திருக்கு. இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான். இப்போ 3 ஸ்டிக் 4 ஸ்டிக் எடுத்தாச்சு. ஒன்று ஒன்றா எடுத்தாச்சு. ஏன்னா எல்லாம் நல்லா ஒன்று போல் வேகுதில்ல, அட் அ டைம் நம்ம வச்சிட்டோம். அதனால் இப்போ வந்து இதையும் வந்து என்ன டேஸ்டியாக இன்னும் கூடுதல் சுவைக்கு என்ன பண்ணுறாங்க, பட்டர், அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் இதெல்லாம் போட்டு சாப்பான். இதுன்னா சாப் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் நல்லா ஃப்ரெஷ் க்ரீமும் பட்டரும் இதுக்கு ஏற்கனவே எல்லாம் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டப்பா பாப்பா நாக்கு ஊறுது. அந்த மாதிரி நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்காங்க. அந்த எடுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பிளேட்டில் எடுத்து வச்சு எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லோரும் டேஸ்ட் பண்ணுறாங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோட மின்ட் சட்னியும் அப்புறமா என்ன mayonnaise பண்ணோம்ல அதுவும் வச்சு செம்மையாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லாம் யம்மின்னு சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் வயிற்றுக்குள்ளே டாயிங்னு போயிட்டுருக்கு. எல்லா குட்டீஸ்லேருந்து எல்லாம் பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா அது அடுத்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரான்ஸ் வைக்கிறாங்க. எல்லாத்தையும் குத்தி ப்ரான்ஸ் எல்லாம் குத்தி கொடுத்து எல்லாம் வச்சாச்சு. இதுவும் வந்துட்டுருக்கு. இதுவும் நல்லா ஊறியிருக்கு. இது செஞ்சு சாப்பிடும்போது நல்லா உள்ள வரைக்கும் நல்லா ஜூஸியாக கிறிஸ்பியாக, மேலே கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக நல்லா வெந்து ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக. சொல்லும்போதே நாக்கு ஊறுதில்ல. ஆமாம், நிஜமாகவே நாக்கு ஊறிச்சு. பார்க்கும்போதே நாக்கு ஊறிச்சு. எப்போ கிடைக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. சரி, நீங்கள் பார்க்கணுன்னு தான் ஃபுல்லாக அப்படி போடுறேன். பாருங்கள் இந்த கங்குலாம் பாருங்கள் எப்படி எவ்வளோ தகன்னு இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ நேரம் வேறு ஆயிடுச்சு. இனிமேல் இருட்ட ஆரம்பிச்சிரும்ல, அதனால் அதுக்குள்ளே முடிக்கணும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக அந்த கங்குலாம் நல்லா கத்த எரியுது நல்லா. இங்கே ஒரு பக்கம் மற்றதெல்லாமோ ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சிக்கன் வேறு பீஸ்லாம் இருக்குது. இன்னும் எல்லாம் ஒரு ரவுண்ட் போட்டு உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஒரு பக்கம் சாப்பிட்ற வேலை, ஒரு பக்கம் ரெடி பண்ணுற வேலை எல்லாம் சேர்ந்து நடந்துகிட்ருக்கு. ரொம்ப ஜாலியான ஈவினிங்காக இருந்தது. எல்லா குட்டீஸ்லாம் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன் ஒரு தடவை. அது ஒரு மாதிரி. இது வந்து வேறு ஒரு கிரில் பாக்ஸ் இதை வாங்கி இது வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம்.
இன்னும் வந்து ஃபிஷ்ஷும் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதாவது பாஷா ஃபிஷ் போட்டால் ரொம்ப ஃப்ளஷியாக ரொம்ப ஜூஸியாக நல்லாயிருக்கும். இந்த ப்ரான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுவும் நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக சாஃப்டாக உள்ள நல்லா இருந்தது. இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு எல்லாம் வாட்டமாக சட்னிலாம் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்தது. ஹோட்டல்லலாம் போனால் எவ்வளோ ஆகும். இது வந்து நான் எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கும்போது எல்லாமே இப்படி சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதையும் வந்து இந்த மாதிரி இதுக்கு பேர் சாப் போட்டு அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் பட்டர் எல்லாம் போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேறு கூடுதல் சுவைக்கு ஒரு கேப்சிகமும் ஒரு ஆனியனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் இருந்தது, பன்னீர் இருந்தது. பன்னீரோட ஒரு ஆனியனும் இது கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருந்ததையும் ஆட் பண்ணி அதையும் செஞ்சாங்க. இருக்க அந்த சன் செட் ஆனதுனால அப்படியே வந்து ஒரு இருள் வந்துருச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோவை வந்து போதும்னு முடிச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அப்புறம் வந்து நல்லா ப்ரைட்டாகவே இருக்காதுல்ல இருட்டில் பண்ணால். இப்போ பாருங்களேன் எப்படி இந்த கலரே தெரியுதுல்ல சன் செட் ஆனதுக்கப்புறமா. எப்படி பாருங்கள், இந்த தந்தூரி சிக்கன் மாதிரி இது வந்து போனோடு இருந்தது. அதனால் இது இப்படி பண்ணியாச்சு. அப்பா எப்படி எரியுது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது ஒரு செட்டு வந்து இது வச்சாச்சு, மஷ்ரூம்லாம் வச்சு அதுக்கப்புறமா பன்னீர்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது பார்த்திங்களா, மஷ்ரூம் வச்சாச்சு. சரி நான் இதோட சரி போதும் நம்ம வீடியோ, ஏன்னா வந்து டார்க் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பார்க்கும்போதே அப்படி ஜொல்லு அடி வடியும் யாராக இருந்தாலும் சரி அப்படி நல்லா இருந்ததில்ல. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சார் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.